Hi friends, welcome back to my channel Explore with ABF. நான் உங்கள் ஏபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம மோட்டோவ்லாக்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, ஒரு ஹெல்மெட் நானே காமிச்சிருக்கேன். இதை பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்மெட், கோப்ரோ, அதோட செட்டப்பு எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது கம்ப்ளீட்டாக, அந்த காஸ்ட்டு, அதை பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயம் நம்மகிட்ட பேச வேண்டியது இருக்குது. முக்கியமாக சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட கூடவே நம்ம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய மோட்டோவ்லாக், நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு பேசணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஸ் அ வியூவர்ஸ், நீங்கள் தான் அந்த அருண் பரத் ஃபேமிலி அப்படின்றது தான் அந்த ஏபிஎஃபோட ஃபுல் ஃபார்ம். ஸோ நான் உங்களை ஏபிஎஃப்னே கூப்பிட்றேன். ஏன்னா நீங்கள் தான் ஏபிஎஃப். நம்ம சேனல் பார்க்குறவங்க, ட்ராவல் ரிலேட்டடாக நம்மளை லைக் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ நீங்கள் தாங்க அந்த ஃபேமிலி. ஸோ விஷயம் என்ன நம்ம பேசிடலாம். ஸோ ரீசெண்டாக ஒரு 4-5 டேஸாக நான் வீடியோஸே போடல. நிறைய ரீசன் இருக்குது கைஸ். அதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன், என்னென்ன விஷயம்ன்ட்டு சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்குறதே ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது. கொரோனா முன்னாடி வரைக்கும் நம்ம லைஃபே வேறு, பிஸ்னஸ்ஸு, ஜாபுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போயிட்டுருந்தது, நல்லாவே போயிட்டுருந்தது லைஃப்பில். கொரோனாக்கு அப்புறம் ஒரு டிசாஸ்டர், கம்ப்ளீட்டாக எல்லாம் லாஸ், நம்மளுக்கு பிஸ்னஸ் லாஸ், எல்லாமே லாஸ். ஸோ லாஸ்னால யூடியூப் வந்தியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், யூடியூப்பு இல்லை ஆக்டிங் ரிலேட்டடாக, மீடியா ரிலேட்டடாக வரணும். ட்ராவல் அதெல்லாம் நான் யோசிக்கும் போது எனக்கு ட்ராவல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ட்ராவல் பண்ணலாம், அப்படியே நடந்தே போகலாமா இல்லை ட்ரெயினில் போகலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்மளுக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். பைக் ஓட்டுறப்போ எல்லாமே மறந்துட்டு ஒரு ஃப்ரீயாக பயங்கரமாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் மோட்டோவ்லாக் சூஸ் பண்ணேன், வேறு ஒரு ரீசனுமே இல்லை. ஸோ மோட்டோவ்லாக் சூஸ் பண்ணிட்டோம். சரி, என்னடா வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கோப்ரோ தேவைப்படுது கைஸ். கோப்ரோ வாங்கினேன் கஷ்டப்பட்டு. கோப்ரோ 3 monthஸாக அப்படி இப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கோப்ரோ வாங்கினேன். அப்புறம் ஃபோன் வாங்கினேன், நல்ல ஃபோனாக வாங்கினேன். விவோ V21 வாங்கினேன் நான். ஆக்சுவலாக விவோ V20 சம்திங் வாங்கினேன். அது 33,000 வந்துச்சு. ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. என்னடா இப்படி ஆகிடுச்சு. திருப்பியும் ஒரு 1 month 1.5 month பிரேக் விட்டு திருப்பியும் ஒரு ஃபோன் வாங்கினேன். இப்போது அந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 3 daysஆக ஸ்க்ரீனில் ஒரு லைனாக வந்துருக்கு, 3 லைன் வந்திருக்கு. சரி, இதை பற்றிலாம் ஷேர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு ஒரே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம வியூவர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு நம்பிக்கையில் உங்ககிட்ட நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நார்மல் FZ16 பைக், நார்மல் FZ பைக் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி பெங்களூர் போனேன், கடலூர், பாண்டிச்சேரி, வேறு எங்கே போனேன், இப்போது ஏலகிரி, ஆந்திரான்னு சொல்லிட்டு நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம பைக் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, கஷ்டப்படுறேன், அந்த பைக்கில் போக முடியல. நிறைய பேருமே நம்ம சேனலை பார்க்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக யோசித்து ஒரு டெசிஷனுக்கு வந்தேன். ஸோ நம்மளும் பைக்கை மாற்றுவோம் அப்படின்ட்டு ஒரு எதில் வேணால் ட்ராவல் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் கோப்பப் பண்ண முடியல, நம்ம பைக்கால் அவ்வளோ லாங் போக முடியல. ரொம்ப பிரச்சனை, அடிக்கடி செலவு வச்சுட்டே இருக்குது. 2,000, 3,000, 4,000. அதுக்கு பதிலாக நம்ம மந்த்லி ஒரு 4,000 சம்திங் இஎம்ஐ கட்டி நல்ல பைக்காகவே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு 4-5 ஷோரூம் போவேன், வருவேன். அதோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அதில் வந்து ஒரு பைக்கை நம்ம டிசைட் பண்ணி, ரீசெண்டாக கேடிஎம் கூட நான் புக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா கேடிஎம் லாங் ட்ரைவ் போக முடியல. ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, நானும் யோசித்தேன். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க நம்ம இந்த கான்செப்ட் கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, நிறைய தடைகள், எல்லா விதத்துலேயுமே ப்ராப்ளம் இருக்குல்ல. நானும் ஒன்று பண்ணேன், திருப்பி எதனா ஒரு ப்ராப்ளம் வருது, எதனா ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்கலான்னு ஒரு டிசிஷனுக்கு வந்தால், நம்மகிட்ட லேப்டாப் இல்லை. கோப்ரோ வச்சுருக்கேன். எப்படி நான் கோப்ரோவில் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோ கூட வர ஒரு பேட்ரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு ஃபோன், இதில் தான் என் எடிட்டிங் ஃபோன்லேயே கோப்ரோ, இவ்வளோ தான். கோப்ரோவில் இருக்கிறது எடுத்து மெமரி கார்டு எடுத்து ஃபோனில் போட்டு எடிட் பண்ணுவேன், திருப்பி டெலீட் பண்ணிவிடுவேன். அது பேக்கப் பண்ணி வைக்க கூட லேப்டாப் கிடையாது ஆக்சுவலாக, அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கோப்ரோ ஒரு 1/2 hour தான் கோப்ரோ நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ செகண்டரி பேட்டரி கிடையாது. ஸோ ஆன் த வேலேயே கொஞ்சம் நேரம் எங்கேயாவது உட்காந்து கோப்ரோக்கு சார்ஜ் போட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நம்ம சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது நான் ஆல்ரெடி ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த சேனலும் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, அந்த சேனல் போயிடுச்சு. என்னடா இது, கஷ்டப்பட்டு 6 monthஸாக உழைச்சி வீடியோஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணால் வித்தின் மினிட்ல. ஆக்சுவலாக நான்
என் மேலே தான் தப்பு. அது எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருக்குன்னு அதை பார்க்காமே திருப்பியும் வீடியோ போட்டு போயிடுச்சு. சரி இட்ஸ் ஃபைன் சொல்லிட்டு திருப்பியும் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது இப்போ இருக்க ஃபோன்லேயுமே இஷ்யூ வந்துடுச்சு. யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதே ஒரு கஷ்டம்தான். அதில் டெய்லி வீடியோ போடணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் மோட்டோ விலாக்னா செம்ம காஸ்ட்லிங்க. பெட்ரோல் போடணும். மோட்டோ விலாக்லாம் ரொம்ப கஷ்டம். பெட்ரோல் போடணும், ஆக்சசரிஸ் வாங்கணும், பைக் ரைடு இது ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும், நல்ல பைக் வேணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ஜின் ஆயில் மாற்றணும். ஸோ இப்போ கோப்ரோ இதோட செட்டப்பு, இதுக்கு ஒரு பொருளும் வாங்கணும்னு டெய்லி எதனா ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துட்டுருக்கே தவிர இன்னும் இன்கம் கூட நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலை. பார்ப்போம், இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. பட் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாம் தாண்டி திருப்பி எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணி மேலே வந்து நின்றுவேன். உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையிலையோ என் மேலே இருக்க நம்பிக்கையிலையோ அதை நான் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட். ஸோ ஹெல்மெட் இப்போ யாரெல்லாம் நீங்கள் மோட்டோ விலாகிங் பண்ணணும், புதுசாக பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை வரணும்னு நினைக்கிறவங்க யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இது இவ்வளோ பெருசாக இப்போ பேசினேன். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இதுதான். ஸோ இந்த ஹெல்மெட் மோட்டோ விலாகிங் காஸ்ட் வந்து 50,000 அண்ட் அபோவ் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அதுதான் உண்மை. அது ஏன் அவ்வளோ ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு பொருளுக்கான காஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஹெல்மெட் இனிஷியலாக ஃபஸ்ட்டு இப்போ ஹெல்மெட் அன்பாக்சிங் வீடியோவும் ரேட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ ஹெல்மெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1850 950 வந்துச்சு. நம்ம வந்து நேரில் போய் பேசி ஒரு 150 கம்மி பண்ணி வாங்கிட்டோம். 1650க்கு நான் இந்த ஹெல்மெட் மட்டும் 1650 ஆயிடுச்சு. ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹெல்மெட் மவுண்ட் கோப்ரோக்காக. ஸோ இது வந்து 600 ருபீஸ் ஆச்சு கைஸ். இது மட்டுமே 550 to 600 வந்துச்சு இது. ஸோ எவ்வளோ ஆச்சு இப்போ வரைக்கும்? இது ஒரு 2500. இது ரெண்டு மட்டும் இப்போதைக்கு ஆயிடுச்சுங்களா. ஸோ முக்கியமான விஷயமே இதுதான். சும்மா நார்மல் ஆக்ஷன் கேமராலேயோ இல்லை ஃபோன்லேயோ நான் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வியூவர்ஸ்க்கு நல்லா கிளாரிட்டியாக கொடுக்கணுன்னு கோப்ரோ வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன். ஃபோனுக்கு முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவே 40,000 வந்துச்சு. அரௌண்ட் 38 சம்திங் வந்துச்சு. ஸோ ரவுண்டாக 40 சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இது மட்டும் எவ்வளோ ஆச்சு? 40ன்னு வச்சுங்களேன். இது ஒரு 40, இது ஒரு 2, அப்புறம் இது 40, ஹெல்மெட் ஒரு 2000, இது ஒரு மவுண்ட் ஒரு 500. ஸோ 42,500 இது வரைக்குமே. ஓகேங்களா? இது 42,500 தாண்டா ஆச்சு, எப்படி 50,000 நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறேன் இருங்க. நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிச்சா? ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஆல்ரெடி கோப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் இது எதுக்குன்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது வந்து இது காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ ஹெல்மெட் மவுண்ட் பண்ணுறேன் நான். இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம மைக் அடாப்டர். இது இல்லாமல் நம்ம அதை பேச முடியாது, கேட்காது. ஸோ இது வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே இது வந்து அடாப்டர் போட்டால் தான் நம்ம மைக்கை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். அதுவும் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு அடாப்டர் தேவைப்படுது பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து ஸோ மைக் கேபிளுங்க இதோ இருக்கா. ஸோ இது வந்து 40,000 சொல்லியிருந்தேன்னா, கோப்ரோ 40,000, இந்த மவுண்ட் ஒரு 550, இந்த அடாப்டர் ஒரு 5,000, இந்த அடாப்டர் ஒரு 5,000. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக மைக் கேபிள், இது மைக் வந்து இது உள்ளே வச்சுருக்கேன். இது பாருங்க, கேபிள்லாம் இது உள்ளே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைக்கோட கேபிள் வந்து டைரெக்டாக நம்ம கோப்ரோக்கு வாங்கின அடாப்டர் இல்லை சொல்லுவோன்னா கேட்காது. அதுக்கு ஒரு பின்னு போடணும். அந்த பின்னு தான் இந்த அடாப்டர் பின். ஓகேங்களா? இது வந்து இங்கே 3 லைன்ஸ் இருக்குது. இது 2, இதில் 2 இருக்கும். இது பாருங்கள், இதில் 2 இருக்கும். இந்த மாதிரி இந்த 2 இருக்கிறதுல போட்டால் தான் செட் ஆகும். ஸோ 3லேருந்து 2க்கு நம்ம கனெக்ட் பண்ணி இந்த 2 இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணால் தான் கேமராவில் ஆடியோ கேட்கும், நம்ம பேசுகிறது செட்டப் ஆகும். ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டப் இப்படி பண்ணால் மட்டும்தான். மைக் வந்து இது இருக்குது. பைக் பார்த்தீங்களா, தெரியுதா? மைக் இங்கே வச்சுருக்கேன்.
ஸோ இங்கே மைக்கை வச்சு இதை எடுத்துகிட்டு போய் கவர் பண்ணி உள்ளே வச்சுருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஆச்சு? 40,000 இது ஒரு 5,000 இந்த அடாப்டர் மட்டும், இது ஒரு 5,000 ஆச்சா? ஸோ 45,000, ஹெல்மெட் ஒரு 2,000, 47,000 ப்ளஸ் இந்த மவுண்ட்டு, ஹெல்மெட் மவுண்ட்டு கோப்ரோ கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு 500, 47,500 ஆச்சா? அப்புறம் இந்த மைக் ஒரு 500, 48 ஆயிடுச்சா? அப்புறம் இந்த பின்னு கன்வெர்ட்டர் பின் ஒரு 250 350 வந்துச்சு. ஸோ சம்திங் 48 ப்ளஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான். மைக் எல்லாமே சொல்லிட்டேன்னா. ஸோ அரௌண்ட் 50,000 வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். இது வரைக்கும் 50,000. ஸோ அதுக்கப்புறம் மெமரி கார்டு எவ்வளோ ஆச்சு? மெமரி கார்டு ஒரு 1,500. ஸோ அதுதான் சொன்னேன், 48,500, மெமரி கார்டு ஒரு 1,500. அந்த மெமரி கார்டுலேயுமே நிறைய வருது, அதெல்லாம் வாங்கக்கூடாது. எக்ஸின்னு இருக்குது, அந்த எக்ஸி வாங்கினோம். அதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் கிளாரிட்டி கொடுக்கும். இப்போ ஹெச்டி 1080 பிக்சல் இன்ட்டு 1080x30 அந்த ஃப்ரேம் ரேட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா அது எக்ஸாக்டாக நம்ம கிளாரிட்டி வரணுன்னா, பிக்சல்ஸ் உடையாமல் வரணுன்னா நம்ம வந்து கரெக்டான மைக்ரோ எஸ்டி எக்ஸி இது வாங்கணும். இது வாங்கினா தான் நம்மளுக்கு எடுக்கிற கிளாரிட்டி அப்படியே கிடைக்கும். நம்ம நார்மலாக ஒரு 500 300 மெமரி கார்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிக்சல்ஸ் உடஞ்சிரும், எடுக்கல கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பார்த்து வாங்கியுமே பத்தலை. இப்போ நம்மளுக்கு ஒரு மெமரி கார்டு வச்சு பத்த மாட்டேங்குது. இன்னொரு மெமரி கார்டு, இன்னொரு பேட்ரி, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பேட்ரி, ஒரு சார்ஜர், கோப்ரோ பேட்ரி சார்ஜரு, இன்னும் 2 3 மெமரி கார்டு, அப்புறம் லேப்டாப், இதெல்லாம் இருந்தால் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணுறீங்க வீடியோஸ், அது செட்டப்பு இதெல்லாம் காமிங்கன்னு. ஸோ அதனாலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது ஹெல்மெட்டு, கோப்ரோ செட்டப்பு, அதோட அடாப்டர், மைக் செட்டப். ஸோ இட் கம்ப்ளீட்லி காஸ்ட்ஸ் டோட்டலி 50,000 கைஸ். ஒரு மோட்டோ விலாகிங்க்கு ஹெல்மெட் செட்டப்புக்கு மட்டுமே 50,000 ப்ளஸ் ஆகுது. இன்னும் முடியல ஆக்சுவலாக, இன்னும் நிறைய தேவைப்படுது. இப்போ இந்த கோப்ரோக்கு பார்த்தீங்கன்னா, கோப்ரோக்கே இன்னும் நிறைய தேவைப்படுது. என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், கோப்ரோ இப்போ நம்ம வாட்டர் ப்ரூஃப் வேணும், தண்ணி உள்ள நான் வீடியோ பண்ணணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டேன்னா இல்லை ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்று வாங்கணும். அது ஒரு தனியாக ஒரு சம்திங் வருது, 2,000 சம்திங் வருதா. அப்புறம் மீடியா டெக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ மீடியா டெக்கு வாங்கிட்டோன்னா நம்ம விலாகிங்க்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரியெல்லாம் தனியாக அடாப்டரே தேவையில்லை. இங்கே மைக் இங்கே வச்சுட்டு இப்படி வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள ஒயர் சுற்றி வைக்கிறது அந்த எந்த விஷயமே தேவையில்லை. ஸோ மீடியா டெக் வாங்கிட்டு அது ஒன்று யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று வரும், கோப்ரோவோட எல்லா கேட்ஜெட்ஸ் அதில் வந்துடும். ஆனால் அது காஸ்ட் வந்து 20,000 வருது. அதெல்லாம் வேணாம், இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி இப்போதைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் நிறைய பேர். ஏன்னா நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க, நான் மோட்டோ விலாகிங் பண்ணிட்டு போகும்போதும் ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது எப்படி பண்ணணும், செட்டப் எப்படி, எவ்வளோ ஆச்சு, என்ன இது காஸ்ட்டுன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் சும்மா ஒரு மந்த்லி 1 or 2 வீடியோஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபோன் வச்சே பண்ணலாம். ஸோ ஃபோன் வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது வந்து கோப்ரோக்கான மவுண்ட்டு. இதுலேயே இப்போ வந்து ஃபோன் ஹோல்டரோட ஒரு மவுண்ட் வருது. ஸோ இனிஷியலாக பட்ஜெட் இல்லாதவங்கலாம் அவ்வளோ காசு கொடுத்து 30,000க்கு ஒரு 40,000 கோப்ரோ வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஃபோன் மவுண்ட் வாங்கி நீங்கள் ஃபோன் வச்சுட்டே வ்ளாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதே வீடியோ போடலாம் ரெகுலராக. ஸோ அதுக்கு வெறும் 550 முடிஞ்சிடும். நான் ஏன் பண்ணலன்னு எனக்கு கேட்காதீங்க. இனிஷியலாக நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நிறைய விஷயம் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். கோப்ரோ தேவைப்படுது. கோப்ரோ சூப்பராக தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் இதெல்லாம் கோப்ரோவில் நல்லாயிருக்கும். ஃபோன்லேயே இப்போ ஸ்டெபிலைசேஷன் நல்லா வருது. அந்த வியூ வந்து 180 டிகிரி கிட்ட கிடைக்கும். ஸோ கோப்ரோவில் நல்ல வைட் ஆங்கிள் கிடைக்கும். இப்போ இருக்கிற ஃபோன்ஸில் கிடைக்குது, ஆனால் கோப்ரோ அளவுக்கு கிடைக்காது. ஸோ இனிஷியலாக போதுங்க, நீங்கள் சும்மா பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்லேயே வ்ளாக் பண்ணலாம். ஃபுல் டைம் யூடியூபர் ஆகிட்டோம்ப்பா, நல்லா அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் கோப்ரோ வாங்கி பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான். கோப்ரோ செட்டப்போட காஸ்ட் நீங்கள் எல்லோரும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீப் அப்டேட்டடாக இருங்க. நம்ம சேனலில் ஜாயின் பட்டன்லாம் போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி சேர்ந்து நிறைய விஷயம் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதோட இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வருது, அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சில நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு. அதில் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன்.
அப்புறம் மெயின் பாயிண்ட், யாருக்காவது ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் கூட ட்ராவல் பண்ணலாம், நான் ஃப்ரீ ரைட் கூப்பிட்டு போகிறேன். யாராக வேணால் இருக்கலாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் யாராக வேணால் இருக்கலாம். ஒரு வாட்டியும் ஒரு ரைடரை நான் என் கூட கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். என்ன ஷார்ட் ரைட்ஸ், லாங் ரைட்ஸ் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ரைடு வரணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரீ ரைட் கூப்பிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ, பபாய். திஸ் இஸ் ஏபி. எல்லோரும் சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, நிறைய ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாள் வீடியோ போட வச்சு ட்ரை பண்ணுறேன். புதுசாக வண்டி வாங்க போகிறோம், அந்த விலாக் கூடி சீக்கிரமே வரும். அதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வரும். வண்டி வாங்குறதே உங்களுக்கு பயங்கரமான விலாகாக வரும் கைஸ். அண்ட் தேங்க்யூ, பபாய். திஸ் இஸ் ஏபி சைனிங் ஆஃப். டேக் கேர். பபாய்.